ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புயல் மழைன்றதுனால ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் காலையில் பொறுமையாக வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முந்தின நாளே தேவையான எல்லாமே முக்கால்வாசி வாங்கி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்காமல் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு வாங்கிட்டு வர சொன்னால் மிளகு தூள் வாங்கிட்டு வந்தாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்ம ஒன்று சொல்லி அனுப்ப அவங்க ஒன்று வாங்கிட்டு வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் திருப்பியும் கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இறக்கட்டி வச்சுட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே குட்டி வேற எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனையும் சமாதானப்படுத்தி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கான லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதில் இருந்த கருப்பு எல்லாமே எடுத்துருவோம். எனக்கு வீட்டுக்கிட்டே வர ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வந்து வெளியே இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த தோலெல்லாம் மட்டும்தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து அந்த பிளாக் கலர் அந்த நரம்பு இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் நான் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. தண்ணி வேறு காலியாகிடுச்சா, ஸோ அதனால் தண்ணிக்கார அண்ணாவை வர சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா மழை அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். பட் நம்மளுக்கு ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் நம்ம தானே எல்லாமே பண்ணணும். ஸோ இப்போ ப்ரான் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து இன்றைக்கி மண்பானை சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கல் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு தாளிச்சிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு வதக்கினேன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். நல்லா அந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரசம் தான் ரெடி பண்ண போகிறேன். ரசம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நார்மலாக பண்ணுறதை விட இன்றைக்கி கருவேப்பிலை ரசம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சில ரெமெடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கும் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, பசங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே சிம்பிளாக ப்ரெட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்களா. ஸோ அதனால் இதோட டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரான் கிரேவிக்காக வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு தொக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கட்டும் அப்படின்றதுனால நான் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் சீக்கிரம் போய் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். இதில் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரான் போடுறத வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருந்த ப்ரானை இதில் சேர்த்துக்கோங்க. கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூள் சேர்ந்து நல்லா கழுவினிங்கன்னா அதில் அந்த நீச்சு ஸ்மெல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வீட்டில் அரைச்சிருந்த மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காரம் வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும். அம்மா வீட்டில் அரைச்சிருந்தது. கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் 7 to 8 மினிட்ஸ்லேயே ப்ரான் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ தண்ணி எல்லாமே ப்ரான்லேருந்து வந்திருக்கும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பா வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவியாகவே இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ரான்லேருந்து வர கிரேவியே வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் ஆரம்பித்தாலே போதும், அவர் ஒரு பக்கத்தில் வந்து அவரோட பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சமைச்சிட்டு இருப்பான். எடுத்து வைடா அப்படின்னா இல்லை நான் சமையல் வேலை முடிச்சுட்டு இப்போ நான் கடை போட்டுட்ருக்கேன், வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திட்டு வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக உட்கார வச்சுருந்தேன். இப்போ தான் தனியாக சாப்பாடு போட்டாலே ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஸ்கூலில் வந்து அப்படி தான் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, தனியாக அவங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கு.
இருக்குது. இதுக்கே நான் முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் சார் எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதை பழக ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்களா. என்ன வேணும்னு கேட்டதுக்கு முட்டை போண்டா மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முட்டைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வேணால் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். கடகடன்னு சுரேஷ் போய் வாங்கிட்டு வர வந்துட்டாங்க. சரி கேட்டதுக்கப்புறம் எப்படி செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மழை டைம்லன்னு பார்த்திங்கன்னா சுட சுட பஜ்ஜி டீ காஃபியோடு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ப்ரெட் பஜ்ஜியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டும் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது லாஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருந்தேன். ஆச்சிலேருந்து இதுலேயே உப்பு காரம் எல்லாமே கலந்துருக்குமா. ஸோ நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். கிஷோர் வந்து தூங்கிட்டு இருந்தான். நான் கிச்சனில் உருட்டுற சத்தத்தை கேட்டவுடனே சார் எழுந்திரிச்சு வந்து என்ன மம்மி பண்ணுறீங்க அப்படின்னோடனே பஜ்ஜி போடுறேன்டா அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வேண்டான்னிட்டான். அப்புறம் ப்ரெட்டு கொடுத்தவொடனே சார் சாப்பிட்டுக்கிட்டாரு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ரெட் பஜ்ஜி தான் போடுறேன். எனக்கு வந்து மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். பட் மிளகா பஜ்ஜி மிளகா கிடைக்கலாதனால சரி ப்ரெட் பஜ்ஜி வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த மாவில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பராக ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்போ வந்து முட்டை வேக வச்சுருந்தால அதுலேருந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா தோல் எல்லாமே உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த முட்டை வந்து நான் சேம் இதே பஜ்ஜி மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முட்டை போண்டாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் வீட்டில் மாலை போட்டிருப்போம். இதெல்லாம் ஒரு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த வீடியோ. இப்போ நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கல. அம்மா வீட்டில் நான் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தனியாக சமைக்கிறேன், எனக்கு தனியாக சமைச்சிப்பேன். ஸோ அதனால் நான்வெஜ் நானும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ அதனால் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னுட்டு நான் எனக்கு தேவையானது தனியாக தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெங்காயம் எது கட் பண்ணி வச்சுருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் போண்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீதி இருக்க அந்த மாவில் எப்படியா இருந்தாலும் மாவு மீதமாகிடுமா. ஸோ அந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட காஃபியோடு இந்த கிளைமேட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்காக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.